அடுத்தபடியாக முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சி விஜயபாஸ்கர் அவர்களை கண்டன உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். யாருடைய வெளிய சிவிலங்களுக்கு வீரம் பிறக்கிறதோ, யாருடைய விரல சிவிலங்களுக்கு விவேகம் பிறக்கிறதோ, யாருடைய குரல சிவில் நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு வலிமை கிடைக்கிறதோ, அந்த சாதனை விரலுக்கு சொந்தக்காரர், சரித்திர குரலுக்கு சொந்தக்காரர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி, இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் திசையையும் வணங்கி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கழகத்துடைய சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு இருந்து நாளை தமிழகத்துடைய முதலமைச்சராக வர இருக்கக்கூடிய, மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சியை வழங்க இருக்கக்கூடிய கழகத்துடைய கடைக்கோடி தொண்டராக இருந்து தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய திறமையால், தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய அனுபவத்தால் இன்றைக்கு இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே ஒரு வலிமையான, ஒரு வலுவான, ஒரு எழுச்சியான, ஒரு உணர்வு பூர்வமான, இந்த மண்ணை சார்ந்த, மனதை சார்ந்த, இன்னும் சொல்ல போனால் நியாயம் கேட்கின்ற, ஒரு நீதி கேட்கக்கூடிய, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் களத்திலே 19ஆம் தேதி கள்ளச்சாராய மரணம் ஏற்படுகின்றது என்ற செய்தி கேட்ட உடனே அன்றைக்கு இரவே முடிவு செய்து அடுத்த நாள் அதிகாலையிலே கிளம்பக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று சொன்னால், இன்றைக்கு கள்ளக்குறிச்சியை இந்தியாவே உற்று நோக்குகிறது என்று சொன்னால், களத்திலே நின்ற ஒரே தலைவர் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் தான். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் களத்திற்கு சென்றதற்கு பின்னால் தான் அத்துணை கட்சிகளும் முதல் நாள் இந்த தொலைக்காட்சியுடைய அறம் என்னவென்று தெரியுமா? கள்ளக்குறிச்சி சம்பவம் என்று தொலைக்காட்சியிலே தலைப்புச் செய்தி வருகிறது. எடப்பாடியார் கள்ளக்குறிச்சியிலே கால் வைத்ததற்கு பிறகுதான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் என்ற செய்தியே தொலைக்காட்சியிலே வருகிறது. அந்த அளவிற்கு வலிமை வாய்ந்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார். இதை எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஏன் இந்த அறப்போராட்டம் என்று சொன்னால், இன்றைக்கு கள்ளச்சாராயத்தாலே பலியானவர்கள் ஒரு சிலர், கள்ளச்சாராயம் அறிந்தவர்களுக்கு சரியாக சிகிச்சை அளிக்காத காரணத்தால் ஒட்டுமொத்தமாக தான் இன்னைக்கு 62ஆக கூடியிருக்கிறது. அன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அழுத்தமாக சொல்லுகிறார், சரியான சிகிச்சை வேண்டும், மேல் சிகிச்சைக்கு அவர்களை நீங்கள் ரெஃபர் செய்ய வேண்டும், அல்லது உயர் மருத்துவர்களை இங்கு வரவழைத்தாக வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சியை மாவட்டமாக்கியது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கள்ளக்குறிச்சியை மாவட்டமாக்கி மருத்துவக் கல்லூரியை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கட்டமைப்பை உருவாக்கியது எடப்பாடி அவர்கள். எல்லாம் கொடுத்தும் இன்றைக்கு அந்த பகுதியிலே வாழக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கண் போயிருக்கிறது, உடல் உறுப்பு போயிருக்கிறது, உயிர் போயிருக்கிறது. காரணம் நிர்வாக திறமை, காரணம் ஆட்சி திறமை. இது ஒரு மாவட்ட நிர்வாகத்துடைய ஃபெயிலியர் அல்ல, ஒரு காவல்துறையுடைய ஃபெயிலியர் அல்ல, ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர். அதை தான் எடப்பாடியார் சொல்லுகிறார். இந்த ஆட்சி இன்றைக்கு செயலிழந்திருக்கிறது, ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது. காவல்துறை பல முறை எச்சரித்தும் ஏற்கனவே இதே போன்ற ஒரு சம்பவம் அங்கே செங்கல்பட்டிலே மரக்காணத்திலே நடந்தும் அன்றைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் குரல் கொடுத்தும் கூட மீண்டும் அதே மெத்தனால் உயிரை காவு காக்கிறது என்று சொன்னால், இந்த ஆட்சி, உளவுத்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் எல்லாம் சேர்ந்திருக்கிறது. வீடியோவை போட்டு அண்ணன் பின் பாயிண்டாக சொன்னார். ஏன் சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுவதற்கு இதுவரை அனுமதி கொடுக்கவில்லை? ஏன் சபாநாயகர் இதுவரை பின்வாங்குகிறார்? ஏன் இந்த அரசு பயப்படுது என்று சொன்னால், இன்னைக்கு டிவியிலே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெளியில் கூட சட்டமன்றத்தில் ஒவ்வொரு பின் பாயிண்டாக போட்டு யூடியூப்பில் அந்த லேப்டாப்பில் ஒவ்வொரு அறிக்கையும் போட்டு காண்பிக்கக்கூடிய, ஆதாரபூர்வமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய திறமை பெற்றவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆக அந்த வாத திறமைக்கு பயந்து இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதி மறுக்குகிறார். இதில் எண்ணி பார்க்க வேண்டும். 16 பேர் பாண்டிச்சேரிக்கு அங்கே சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டார்கள். 16 பேருக்கும் அன்று இரவே டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்படுகிறது. 120 பேர் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்ட ஃபோமிபிசோல் அது வழங்கப்படவில்லை. அண்ணன் அவர்கள் குரல் கொடுத்ததுக்கு பின்னாலே
டிஎன்எம்எஸ்ஸின் மூலமாக அவர் ஆர்டர் செய்யப்பட்டு பாம்பேயில் 6500 ரூபாய்க்கு அவங்க எங்கே வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்க, எப்படி ரெக்கார்டை தயார் பண்ணாங்க, எல்லாம் அண்ணனுடைய கவனத்திற்கு தெரியும். அது மட்டுமல்ல, முதல்ல 0 டிலேயில் ட்ரீட் பண்ணணும், யாருக்கும் ட்ரீட் பண்ணல. வெறும் 3 பேருக்கு மட்டும்தான் அன்றைக்கு 120 பேரில் வெறும் 3 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்பட்டது. அண்ணன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே டயாலிசிஸ் கருவிகளை வாங்கி கொடுத்தார்கள். பாண்டிச்சேரியில் 16 பேரை ஷிப் பண்ணுறாங்க. 16 பேருக்கும் டயாலிசிஸ் சிகிச்சை. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், யூடியூப்பில் நீங்களே போட்டு பாருங்கள், கூகுளில் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆன்டிடோட், அது அண்ணா அழகாக சொன்னார். இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆன்டிடோட் இஸ் ஃபோமிஃபிசோல். அந்த மருந்து வழங்கப்படவில்லை. ஒரு எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர் இது தமிழகத்தில் மீடியா மூலமாக குரல் கொடுக்கின்ற வரை சரியான சிகிச்சை வழங்கப்படவில்லை. தாமதமான சிகிச்சை அங்கே உயிர் பலியாகிவிட்டது. அங்கே எல்லோரும் பதறுகிறார்கள். அந்த எடப்பாடியை பார்த்தவுடனே கதறுகிறார்கள், அழுகிறார்கள். ஒரு பச்சிலம் குழந்தை தன்னுடைய இறந்த தாயின் மீது அழுகிறது. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அந்த குழந்தையை அதிமுக தத்தெடுக்கும் என்ற முதல் அறிவிப்பை மரியாதைக்குரிய எடப்பாடியார் வெளியிட்டார்கள். அதற்கு பின்னால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு விழித்துக் கொள்கிறீங்க. எண்ணி பார்க்க வேண்டும். 1 2 10 20 30 40 62 மரணங்களை தொட்டிருக்கிறது. நம்முடைய ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு அதிமுகவுடைய ஆட்சியில் எப்படி துடித்தோம், எப்படி போராடினோம், எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் இந்த ஆட்சியின் மீது குற்றங்களை சொல்ல. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அண்ணன் அவர்கள் கேட்டார்களே, ஏன் விக்கிரவாண்டி தேர்தலில் 10 அமைச்சர் 20 அமைச்சர்களை பட்டியலிட முடிகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஏன் செவிசாய்க்கவில்லை? நம்முடைய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சோழர் செந்தில்குமார் ஒரு அழகான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். 6 மாதத்திற்கு முன்னதாகவே கள்ளக்குறிச்சி கடைவீதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். அண்ணன் எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் கையொப்பமிடுகிறார். அந்த அறிக்கை சபாநாயகருக்கு செல்கிறது. எந்த துறையில்? முதலமைச்சருடைய துறையில் விவாதிக்க வேண்டும் என்று, முதலமைச்சர் துறையில் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர்கிட்ட மனு கொடுக்கணும். இங்கே முன்னாள் சபாநாயகர் இருக்கிறாரு, குரலாலாம் இருக்கிறாங்க. ஆக அந்த செந்தில்குமார் அவர்கள் கொடுத்த அந்த தீர்மானத்தில் அண்ணன் எடப்பாடியார் கையொப்பமிட்ட அந்த தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்திருந்தால் இன்றைக்கு இதுபோன்று மேடை அமைத்து பேசக்கூடிய நிலை இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்குமா? நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒருவேளை விவாதத்திற்கு எடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த மரணம் தடுக்கப்பட்டிருக்கும். ஆக விவாதத்திற்கு எடுக்கப்படவில்லை. அதிமுகவுடைய குரல்வளை நெரிக்கப்பட்டிருக்கிறது, ஜனநாயகத்துடைய குரல்வளை நெரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் அண்ணன் எடப்பாடியார் அதிமுகவுடைய சார்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார். பாண்டிச்சேரி சம்பந்தப்பட்டிருக்கிறது, 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, மரக்காணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, செங்கல்பட்டு சம்பந்தப்பட்டிருக்கிறது, கள்ளக்குறிச்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது, விழுப்புரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, சென்னையில் தாம்பரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணையினுடைய அவுட்கம் என்ன? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் சிபிசிஐடி என்கொயரி? சிபிசிஐடியுடைய என்கொயரியுடைய அவுட்கம் என்ன? இதுவரை சொல்லப்படவில்லை, இதுவரை அறிவிக்கப்படவில்லை, இதுவரை வெள்ளை அறிக்கை இல்லை. ஆக எல்லாமே தாமதம். தடுக்க தவறியது திராவிட முன்னேற்ற கழக அரசு, விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், துணை நின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் திமுகவுடைய கவுன்சிலர்கள், தடுக்க நிறுத்தியது திமுகவுடைய காவல்துறை, அதை மறைக்க பார்த்தது மாவட்ட ஆட்சித்தலைவர். மாவட்ட ஆட்சித்தலைவர் முழுக்க 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 இந்த சாவுக்கு காரணம். முதலாக ஒருவன் அறிந்துவிட்டு மருத்துவமனையில் இறக்கின்ற பொழுது இந்த சாவு கள்ளச்சாராயத்திலே அல்ல என்று பகிரங்கமாக இந்த அரசிற்கு முட்டு கொடுத்த அந்த ஆட்சித்தலைவர் எங்கே? அதற்காக தான் சிபிஐ விசாரணை கேட்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாரிக்கப்பட வேண்டும், காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரிக்கப்பட வேண்டும், சம்பந்தப்பட்ட திமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்தில் கோட்டை கொத்தளத்தில் குடியேறி இருக்கின்ற அத்தனை பேரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கேட்கின்றார் என்பதை சொல்லி, உங்களுக்கு மடியிலே கனமில்லை என்று சொன்னால், உங்களுக்கு வழியிலே பயமில்லை என்று சொன்னால் நெஞ்சை நிமிர்த்தி நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்களேன். ஏன் உங்களுக்கு தயக்கம்? ஏன் இந்த தாமதம்? ஏன் அதிமுகவுடைய குரல் வழியை நெருக்கிறீர்கள் என்பதை தான் அண்ணா ஏதோ குண்டுக்கட்டாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் தூக்கி சட்டமன்றத்துக்கு வெளியிலே வீசி விடுவதாலே மட்டும் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை முடக்கிவிட முடியாது. அதிமுக அம்மா காலத்திலிருந்து இன்று வரை ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்திருக்கக்கூடிய இயக்கம் அதிமுகவுடைய இயக்கம். மீண்டும் அதிமுக ஃபீனிக்ஸ் பறவையாக எடப்பாடியார் தலைமையில் எழுந்திருக்கும். வானை உயரத்தின்
வானின் உயரத்தையும் தாண்டி பறந்து அதிமுகவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஏற்படும் என்றை சொல்லி அன்றைக்கு இது போன்ற அத்தனை சம்பவங்களுக்கும் இது போன்ற அத்தனை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரின் மேலும் உரிய விசாரணையை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக ஏற்படுத்துவார் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.